சிஎஸ்கே ரசிகர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தற்போது நடந்திருக்கிறது. ஆமாங்க, இந்த வருட ஐபிஎல் போட்டிகள் இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கிறது. இன்னும் 2 வார காலம் கூட ஐபிஎல் போட்டிகள் தொடங்குவதற்கு இல்லை. அதற்கு முன்னதாகவே தொடங்கிவிடும். அந்தளவுக்கு மிக மிக அருகில்தான் ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இருக்கும் தேதி நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில்தான் சிஎஸ்கே அணிக்கு எதிர்பாராத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று ஜாக்பாட் வாய்ப்பாக அடித்திருக்கிறது. 14 வயது சிறுவனான சூரியவன்சி வந்துட்டு இப்போது சிஎஸ்கே அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக மாறியிருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் பலரும் யோசிப்பது நன்றாகவே தெரிகிறது. ஏனென்றால் ஐபிஎல்லில் மெகா ஆக்ஷன் மூலமாகவும் மினி ஆக்ஷன் மூலமாகவும் அல்லது ட்ரேடு விண்டோ ஆக்ஷன் மூலமாகவும் மட்டும்தான் வீரர்கள் மற்ற அணிகளுக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட விதிமுறைகள் தான் இருக்கிறது என்பதை விட அப்படிப்பட்ட விதிமுறைகள் தான் ரசிகர்களாகிய, அதாவது பெரும்பாலான ரசிகர்களாகிய நமக்கும் தெரிந்திருப்பது. ஆனால் ஐபிஎல்லில் முக்கிய விதிமுறையான ரிலீஸ் ரெக்வஸ்ட் லெட்டர் என்ற விதிமுறையும் இருக்கிறது. இந்த முறையின்படி ஒரு வீரர் மற்ற அணிக்கு செல்ல முடியும். அந்த ஒரு ரிலீஸ் லெட்டரை நம்ம சூரியவன்சி ராஜஸ்தான் அணிக்கு அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது ரிலீஸ் ரெக்வஸ்ட் லெட்டர் என்றால், இந்த அணியிலிருந்து மற்றொரு அணிக்கு நான் செல்வதற்கு அனுமதியுங்கள் என்று அணி நிர்வாகத்திற்கு சம்பந்தப்பட்ட வீரர் கடிதம் ஒன்றை அனுப்புவதுதான் ரிலீஸ் ரெக்வஸ்ட் லெட்டர். இப்படி அனுப்பும்போது சம்பந்தப்பட்ட அணி அந்த வீரரை தங்கள் அணியிலிருந்து வெளியே அனுப்பிவிடலாம். அப்படி ஒரு விஷயம்தான் இப்போது ராஜஸ்தான் அணியில் நடந்து வருகிறது. சரி, நல்லபடியாக ராஜஸ்தான் அணியில் சூப்பராக விளையாடி கொண்டிருந்த சூரியவன்சி எதற்காக இப்போது ராஜஸ்தான் அணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், ஐபிஎல்லின் சர்ச்சைகளுக்கு பேர் போன அணியில் முக்கியமான முதல் அணி என்னவென்றால் அது ராஜஸ்தான் அணியை சொல்லலாம். ஏனென்றால் ராஜஸ்தான் அணி மீது சூதாட்ட புகார்கள் என்பது அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு கடந்த 2025 வருடத்தில் கூட ராஜஸ்தான் அணி மீது சூதாட்ட புகார்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ராஜஸ்தான் அணியில் முக்கியமான வீரர்களுக்கு தகுந்த மரியாதையும் தகுந்த வாய்ப்பும் கொடுக்கப்படாது என்பதும் காலம் காலமாக நடந்து வருகிறது. ராஜஸ்தான் அணியில் சிறப்பாக விளையாடிய ராகுல் டிராவிட்டில் தொடங்கி ஷேன் வாட்சன், ஜாஸ் பட்லர், இப்போது சஞ்சு சாம்சன் உள்பட நிறைய வீரர்களை துச்சமாக தூக்கி எறிந்திருக்கிறது ராஜஸ்தான் அணி. அனுபவமே இல்லாத ரியான் பராக் போன்ற அனுபவம் குறைந்த விளையாட்டுத்தனமான வீரரை கூட அணியின் கேப்டனாகவும் ராஜஸ்தான் அணி பயன்படுத்தியது. ஆகவே இது போன்ற பல சர்ச்சைகளிலும் சிக்கல்களிலும் ராஜஸ்தான் அணி சிக்காத ஐபிஎல் சீசனே கிடையாது என்பதையும் சொல்லிவிடலாம். குறிப்பாக ஐபிஎல் தொடர்களில் சிறந்த வீரராக ஒருவர் இருக்கும்போது அந்த வீரரை வைத்திருக்கும் அணி அந்த வீரர் ஒரு சில போட்டிகளில் சொதப்பினாலும் கூட அடுத்தடுத்த தொடர்களில் அந்த வீரரை பேக்கப் செய்தால்தான் அந்த வீரருக்கும் அந்த அணி மீது நம்பிக்கை என்பது இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ராஜஸ்தான் அணி மட்டும் அவ்வளவாக செய்யாது. மற்ற ஐபிஎல் அணிகள் கூட அதை ஓரளவுக்கு செய்துவிடும். ஆனால் ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஒரு வீரர் சரியாக விளையாடவில்லை என்றால் அவரை அடுத்த சீசனிலேயே கலட்டி விடுவது அல்லது அதே சீசனிலேயே அவரை முற்றிலுமாக பயன்படுத்தாமல் போவது, ஒருவேளை அந்த நபர் கேப்டனாக இருந்தால் உடனே கேப்டன் பதவியில் நீக்கிவிடுவது என இப்படியாக பல சிக்கல்களை அந்த வீரருக்கு ராஜஸ்தான் அணி ஏற்படுத்தும். அந்த வரிசையில் இப்போது ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக இருக்கும் ராகுல் டிராவிட் வந்துட்டு இளம் வீரரான 14 வயது சிறுவனான சூரியவன்சியை அழைத்து ராஜஸ்தான் அணியிலிருந்து வெளியேறும்படி அறிவுரை வழங்கியதாக சில தகவல்கள் ஏற்கனவே இருந்து வந்தது. அதற்கு காரணம், சூரியவன்சியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் மிக முக்கிய நம்பிக்கை நட்சத்திர வீரராக உருவெடுத்து வருகிறார். கடந்த முறை ஐபிஎல்லில் சிறப்பாக விளையாடிய இவர் அதற்கு பிறகு இந்திய ஜூனியர் அணியில் பங்கு பெற்ற போட்டிகளிலும் அதே விதமான அதிரடியை காட்டி உண்மையிலேயே சிறந்த வீரராக உருவெடுத்து வருகிறார் சூரியவன்சி. ஆகவே இவருடைய எதிர்காலம் என்பது இவருக்கும் முக்கியம், குறிப்பாக இந்திய அணிக்கும் மிக மிக முக்கியம். அது மட்டுமில்லாமல் சூரியவன்சிக்கும் ராகுல் டிராவிட்டுக்கும் இடையிலான உறவு என்பது மிக மிக பாசமான உறவாகும். தந்தை மகன் உறவு போலத்தான் இருந்து வருகிறது. சூரியவன்சியின் ஒவ்வொரு நலனையும் ராகுல் டிராவிட் பார்த்து பார்த்து செய்து வருவதாகவும் தெரிகிறது. அந்த ஒரு காரணத்தால் தான்
இப்படிப்பட்ட ஒரு வீரர் ராஜஸ்தான் அணியில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சில போட்டிகளில் இவர் சொதப்பும் போது ராஜஸ்தான் அணியால் நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நிராகரிக்கப்படும் போது வயது குறைவான சூரியவன்சி அதை டிமோட்டிவாக எடுத்துக்கொண்டால் இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையே வீணாகிவிடும். ஆகவேதான் அதை புரிந்து கொண்டு கடந்த சீசனில் இறுதியில் இருந்தே ராகுல் டிராவிட் இந்த ஒரு அட்வைஸை சூரியவன்சியிடம் கூறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தது. உன்னுடைய திறமைக்கு சிஎஸ்கே, மும்பை போன்ற அணிகளில் விளையாடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்றும் ராஜஸ்தான், டெல்லி போன்ற அணிகள் சர்ச்சை மிகுந்த அணிகளில் உன்னுடைய தொடக்கம் இருக்கக்கூடாது என்றும் ராகுல் டிராவிட் வலியுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் டிராவிட் சொன்னது போலவே இந்த முறை ராஜஸ்தான் கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியால் வெளியேற்றப்பட்டு சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டார். ஆகவே இதே போன்ற ஒரு நிலைமை தனக்கும் வந்துவிடும் என்பதை உணர்ந்து சூரியவன்சி இப்போதுதான் உணர்ந்திருக்கிறார். இதனால்தான் சூரியவன்சி இப்போது ராஜஸ்தான் அணிக்கு ரிலீஸ் ரெக்வஸ்ட் லெட்டரை அனுப்பியிருக்கிறார். மேலும் இப்படி ஒரு வீரர் தங்களது அணியில் இருக்க விருப்பமில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அணி கண்டிப்பாக அந்த நபரை நீக்கிவிடும். ஆக சூரியவன்சி அனுப்பிய இந்த ரிலீஸ் ரெக்வஸ்ட் லெட்டரை ஏற்றுக்கொண்டு சூரியவன்சியை ராஜஸ்தான் அணி வெளியே அனுப்புவதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகிவிட்டது. அப்படி வெளியேறும் சூரியவன்சியின் முதல் தேர்வாக இருக்கும் மற்றொரு ஐபிஎல் அணி என்னவென்றால் அதுதாங்க சிஎஸ்கே என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் சிஎஸ்கே அணியில் விளையாட விருப்பம் தெரிவித்ததாகவும் இது குறித்து சிஎஸ்கே நிர்வாகத்திலும் தல தோனியிடமும் சூரியவன்சி பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சிஎஸ்கே அணிதான் ஒரு வீரரை முழுமையாக நம்பும். நீண்ட நாட்களாக அந்த வீரருக்கு வாய்ப்புகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு தொடர்ச்சியாக நிறைய போட்டிகளில் சொதப்பி வந்த கேதர் ஜாதவ் போன்ற வீரருக்கு கூட தொடர்ச்சியாக பல வாய்ப்புகளை கொடுத்தது சிஎஸ்கே. ஆகவே இது போன்ற விஷயங்களை நன்கு புரிந்து கொண்டுதான் ராகுல் டிராவிட்டும் கூட சூரியவன்சியை சிஎஸ்கேவை நோக்கி அனுப்பியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே நடைபெறப்போகும் இந்த ஐபிஎல் சீசனிலேயே இந்த ஒரு மாற்றம் நிகழ இருக்கிறது என்றும் தெரிகிறது. அதாவது சிஎஸ்கே அணியில் சூரியவன்சி விளையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது. அப்படி மட்டும் ஒருவேளை சிஎஸ்கே அணியில் சூரியவன்சி வந்து களமிறங்கினால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் பலமும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதேபோல சூரியவன்சியின் கிரிக்கெட் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். இந்திய அணியின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை சிஎஸ்கே அணியில் சூரியவன்சி இணைந்தார் என்றால் அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறுமா அல்லது மைனஸாக மாறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.